بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாளுக்கு நாள் கடன் தொல்லையின் மூலமாக தற்கொலைகள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் கூட கடன் சுமையின் மூலமாக, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல சம்பவங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம். சமீபமாக தருமபுரி அருகே ஒரு நபர், இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்தவர், அவர் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையின் காரணமாக ரியல் எஸ்டேட் பண்றாரு. அதே போல ஷேர் மார்க்கெட்ல அதிகமா முதலீடு பண்ணி அந்த கடன் சுமை அதிகமாகி அந்த கடன் சுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கட்டிய மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு பெற்றெடுத்த 14 வயது பெண் குழந்தையை சுத்திகளை கொண்டு தலையில் அடித்து நொறுக்கி கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அவர் அந்த தற்கொலை செய்வதற்கு முன்பதாக வீடியோ பேசியிருக்கிறாரு. நானே கொண்டுட்டேன் மனைவியையும், சுகபோகமா வாழ்ந்தோம், இப்ப அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியல, நானே கொலை பண்ணிட்டேன், அதே போல என்னுடைய அம்மாவை கொலை பண்ணான்னு போகும்பொழுது பெரியவங்களை கொலை செய்ய எனக்கு முடியல என்று சொல்லிட்டு, நீயும் இறந்து போயிடுமா, எப்படியாவது உலகத்துல வாழாத, நானும் சாக போறேன் தற்கொலை செஞ்சுன்னு சொல்லி அந்த வீடியோவை பதிவு செய்து விட்டு தற்கொலை செய்த காட்சியை நம்ம பார்த்தோம். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அப்படியே மனம் பதபதைக்கிறது. அதே போலதான் பாத்தீங்கன்னு சொன்னா, இது போல இஸ்லாமிய குடும்பமும் இதுல விதிவிலக்கு கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னால மார்ச் மாசம் காஞ்சிபுரம் பாக்கம் ஊராட்சியை சார்ந்த ஷம்சியான்னு சொல்லக்கூடிய 26 வயதுடைய ஒரு இளம் பெண் தான். சீக்கிரமா திருமணம் முடித்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு ஆசிபா 10 வயது, அப்சர் 5 வயது என்று 2 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு பெண்மணி கிணத்துல குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட காட்சியை நம்ம பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவர் கடன் சுமையின் மூலமாக தற்கொலை செய்து விட்டார். இவங்க என்ன பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்துல வேலை செஞ்சு வர்றாங்க. ஆனா கடன் சுமை தீர்ந்தபாடு இல்லை. அதுக்கு பின்ன என்ன பண்றாங்க, தாங்கிக் கொள்ள முடியாம கணவரை இறந்ததை போல இந்த பெண்மணியும், இஸ்லாமிய பெண்மணியும் 2 குழந்தைகளோட கிணற்றில் குதித்து தற்கொலை செய்த காட்சியை நம்ம பார்த்தோம். அதே போல 3 மாசத்துக்கு முன்னால நெல்லை மாவட்டத்துல திசையன் விலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் எரிந்த நிலையில இருக்கிறது. அந்த காரை பார்க்கும் பொழுது அந்த கார்ல 4 உடல்கள், ஒரு கணவர், ஒரு மனைவி, ஒரு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை என எரிந்து சாம்பலாக இருக்கிறாங்க. எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. அதை விசாரிச்சு பார்க்கும்போது அந்த குடும்பமும் இஸ்லாமிய குடும்பம் தான். அந்த குடும்பத்தை விசாரிச்சு பார்க்கும் பொழுது கடன் சுமையின் மூலமாக இப்படி மருந்து குடிச்சு இறந்து போய் தன்னுடைய அந்த வாகனத்தை, காரை தானே பற்ற வைத்து தற்கொலை செய்ததாக விசாரணைக்கு பின்னால வெளிவந்தது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கும் பொழுது மிக மோசமாக இந்த கடன் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இதற்கான காரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது பல்வேறு காரணத்தை நம்ம சொல்லலாம். முதலாவது அடிப்படை இருக்கக்கூடியது என்ன, சுகபோக வாழ்க்கை, ஆடம்பரமா வாழணும் என்கிற அந்த ஆசை. அதற்காக என்ன பண்றாங்க, பின் விளைவுகளை யோசிக்காம அதுல போய் காசை கொட்டுறது, இதுல போய் காசை கொட்டுறது, அதுல சேர்றது, இதுல சேர்றது, அந்த துறை சார்ந்த அந்த தொழில் சார்ந்த அனுபவமே இல்லாம அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன எதையுமே தெரியாம ஒரு சுகபோக வாழ்க்கைக்காக மனைவி மக்களை சந்தோஷமா வைக்கணும், ஆடம்பரமா வைக்கணும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அந்த பிசினஸினுடைய முன்பின் அனுபவம் தெரியாம அதுல இறங்கி தேவையில்லாம பிசினஸ் லாஸ் ஆகி கடன் தொல்லை அதிகமாகி தற்கொலை பண்ணக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த ஆடம்பர வாழ்க்கை விரும்புறது. இருப்பதை கொண்டு போதமாக்கி கொள்ளுங்க. ஆடம்பர ஆசையை விட்டதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆதமுடைய மகனுக்கு, இந்த மனுஷனுக்கு 2 ஓடை அளவிற்கு தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும், 2 ஓடை அளவுக்கு தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் அவன் என்ன செய்வான், 3வது ஓடை கிடைக்குமான்னு பார்ப்பான். அப்ப அந்த அளவுக்கு ஆசை விட்டதுன்னு சொன்னா அந்த ஆசையை அடக்கிக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யம்லஉ ஃபமஹு இல்ல துராப். நாளை அவன் கபர்ல தோண்டி குழியில புதைச்ச பின்னால மண்ணு தான் அவனுடைய வாயை மூடி அவனுடைய ஆசையெல்லாம் அடக்குன்னு சொல்றாங்க. அப்ப அது வரைக்கும் ஆசை விடாது. மார்க்கத்தை பின்பற்ற முடியாது, ஹராம செய்வான், வட்டிக்கு வாங்குவான், எந்தெந்த ஹராம் எல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன, இது மாதிரி ஆசையில இந்த பேராசை, ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை, அதை நம்ம முதல்ல ஒழிக்கணும். போதுமாக்கி கொண்டு போதும் என்ற
மனதோடு வாழும் பொழுது இது மாதிரியா தேவையில்லாத ஆடம்பர விஷயத்திற்காக ஆசைப்பட்டு தேவையில்லாத அனுபவம் இல்லாத பிசினஸ்ல போய் இறங்கி லாஸ் ஆகி கடைசியில தற்கொலை வரைக்கும் செல்லக்கூடியதை நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விவரம் தெரியாம நம்ம என்ன செய்யறாங்க இன்னைக்கு, விவரம் தெரியாம வந்து தொழில இறங்குறது. அந்த பிசினஸ் என்ன, அதுக்கான ரூல்ஸ் என்ன, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, சமூகத்தில் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தியிருக்கு, அதுல வந்து பங்கு பெற்றவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களை விசாரிப்பது கிடையாது, எதுவுமே செய்வது கிடையாது. கண்ணை மூடிக்கொண்டு காசை கொடுத்தா காசு வரும், முதலீடு செஞ்சா நமக்கு வந்து வருமானம் வந்துடும் சொல்லி ஒரு சோம்பேறியாக உழைப்பதற்கு சோம்பேறியாக இருந்து கொண்டே இந்த காசை கொடுத்தா நமக்கு காசு வந்துடும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அதுல வந்து காசை கொட்டி கடைசியில் ஏமாந்த பின்னால தற்கொலை செய்யறாங்க. அப்ப எனவே வந்து உழைத்து சாப்பிடுவதற்கு முன் வரணும். அசுலா சொல்றாங்க, உழைத்து சாப்பிடுங்க, அதான் சிறந்ததுங்கிறாங்க. அப்ப எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாம உழைத்து சாப்பிட வேண்டும். இல்ல நம்ம தொழில் பார்க்க போறோம்னா அந்த தொழிலுடைய முன் அனுபவம் வேணும், அதை பத்தி தீர விசாரிக்கணும், ஆலோசனை செய்யணும். ஆலோசனை செய்யாம எதையும் செய்யாதீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கடைசியாக வந்து பின்னால இந்த இழப்பு நமக்கு வரும்னா, இந்த இழப்பெல்லாம் வரும்னா அந்த இழப்பை வந்து நம்மால வந்து ஈடுகட்ட முடியுமா? என்னால ஈடுகட்ட முடியும். இந்த ஒரு கடை வைக்கிறேன், இந்த கடையில நஷ்டம் ஏற்பட்டா இந்த சரக்கை வித்து என்னால அடைக்க முடியும் என்றால், அப்ப அதற்கு உள்ளாத என்ன செய்யணும், அந்த லிமிட்டுக்கு உள்ளாகத்தான் சரக்கை வாங்கி போடணும், தொழில் செய்யணும். நம்முடைய தகுதிக்கு மீறி, நம்முடைய பேக்ரவுண்டுக்கு மீறி நம்ம வந்து தொழில் செய்யும் பொழுது நாளைக்கு அந்த தொழில வந்து இழப்பை, நஷ்டத்தை சந்திக்கும் பொழுது அது நம்மால் ஈடுகட்ட முடியாம நான் தற்கொலை வரைக்கும் போறாங்க. கடன் தொல்லை அதிகமாகி தற்கொலை வரைக்கும் போறாங்க. அப்ப வந்து பின்னால வரக்கூடிய இழப்பை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கா என்று அதை நம்ம யோசிக்கணும். அப்ப இதையெல்லாம் யோசிச்சு தான் ஒரு தொழில நம்ம இறங்கணும். இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம உழைத்து அன்றாட 3 நேரம் சாப்பிடுறோம், தங்குவதற்கு இடம் இருக்கு, வீடு இருக்கு, உடுத்துவதற்கு ஏதாவது சில ஆடைகள் இருக்குன்னா அதுவே போதுமானது. ஒரு சாதாரணமான வாகனத்துல போறதும் போனாலும் அந்த இடத்துக்கு போக தான் போறோம், பெரிய வாகனத்துல போனாலும் அந்த இடத்துக்கு தான் போறோம். இப்ப அதுல எந்த ஒரு நேரம் குறைய போறது இல்ல, கூட போறது இல்ல. அப்ப வந்து இப்ப நான் ஆடம்பரமா வாழ்ந்தா 4 பேர் புகழ்வான், ஆடம்பரமா வாழ்ந்தா அதுல உனக்கு கெத்து இருக்குதுன்னு சொல்லி 4 பேருக்கு நம்முடைய ஆடம்பரத்தை காண்பித்து அதுல ஒரு சந்தோஷத்தை அல்லது பெருமையை காட்டுவதற்காக நாம வந்து நம்முடைய வாழ்க்கையை துளைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே வந்து இது மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை வந்து உங்களை நம்பி இருக்குது. அப்ப கட்டிய மனைவியை கொலை செய்யக்கூடிய, குழந்தையை பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மனச போறானா, அப்ப எந்த அளவுக்கு வந்து கடன் தொல்லை அதிகமா இருக்கு யோசிச்சு பாருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, 2வது வந்து இந்த கடன் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் அந்த மக்கள் மீது இரக்கம் காட்டுங்க. நீங்க நெருக்கடி பண்றது, திட்டுறது, வீட்டுக்கு வெளியே போய் அசிங்கமா திட்டுறது, அடுத்த பக்கத்து வீட்டுல உள்ளவனுடைய வீட்டுக்கு கேட்கிற அளவுக்கு திட்டுறது, அப்ப அடுத்த வீட்டுல கேட்கும், மானம் போயிடும் என்று சொல்லி மானத்தை கருத்துல கொண்டு இது மாதிரி தற்கொலைக்கு தயாராகிறாங்க. அப்ப அவங்களால உழைத்து சம்பாதித்து அடைக்க முடியும் என்று இருந்தால் கூட இந்த கடன் கொடுத்தவங்க குறுக்கக்கூடிய நெருக்கடி இருக்கான் இல்லையா, அவன் கொடுக்கக்கூடிய நெருக்கடியின் மூலமா தான் இந்த தற்கொலை நடப்பதற்கு பாதிக்கு பாதி அதான் காரணமா இருக்கு. எனவே மனிதர்களாகிய நாம பிற மனிதர் மீது இரக்கம் காட்டணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் வந்து இந்த பூமியில் உள்ள யார் மனிதனுக்கு இரக்கம் காட்டுவானோ அவனுக்கு வானத்தில் உள்ள இறைவன் இரக்கம் காட்டுவான்னு சொல்றாங்க. அப்ப எனவே இந்த இரக்கம் காட்டி இருங்க. நீங்க நெருக்கடி கொடுப்பதன் மூலமா தான் பின்னால உழைத்து தாமதிச்சாலும் கட்டணும் என்று இருக்கக்கூடிய உறுதியாக மனம் கொண்டவர்கள் கூட நீங்க வீட்டுக்கு வெளியே போய் திட்டும் பொழுது, மானத்தை வாங்கும் பொழுது அவர்கள் தற்கொலைக்கு தயாராகிறாங்க. எனவே இது மாதிரி கடன் கொடுத்தவங்க என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க, தாமதம் படுத்துங்க, தள்ளி போட்டு கொடுப்பதற்கு அனுமதிங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அதாவது யார் கடன் கொடுத்தவர் தள்ளுபடி செய்யறாரோ, கடனை யார் தள்ளுபடி செய்யறாரோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய பாவத்தை தள்ளுபடி செய்யறாங்க. சஹீஹ் புகார்ல வந்து 2078ஆம் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ், நபிமொழி. அப்ப கடன் கொடுத்த மக்கள் தள்ளி போடுங்க, தள்ளுபடி கொடுங்க, அவங்களுக்கு மன்னிச்சு விடுங்க, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஏன் சொல்றாங்க, இப்படி நெருக்கடி கொடுத்தோம்னா நாளைக்கு வந்து தற்கொலைக்கு காரணமாக இது அமைந்து விடும். எனவே மார்க் அந்த எந்த அளவுக்கு சொல்லுது, கடன் கொடுத்தவங்க தள்ளுபடி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தள்ளுபடி செய்யறான். அப்ப நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டா நான் மறுபடியும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். பாவத்தை வைத்துக் கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப சொர்க்கம் கிடைப்பதற்கு ஒரு காரணமா இருக்குது. அப்ப அதை கருத்தை கொண்டு என்ன செய்யணும், கடன் கொடுத்தவர்கள் நல்லிடம் காட்டுங்க, இறக்கப்படுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா வந்து ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா, யாராவது வசதி படைத்தவங்க இருந்தீங்க, இது மாதிரி கடன் பட்டவங்க சிரமப்படுறாங்கன்னா
உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, இப்படி கடன் பட்டிருக்கிறாங்க, சிரமப்படுறாங்க, உதவி செய்யுங்க. கொஞ்சம் பொறுப்பேற்று அவங்களுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க அதற்காக பொறுப்பேற்று அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் செல்வந்தனா இருக்கிறானோ, வசதி வாய்ப்போடு இருக்கிறானோ, அவர்ட்ட வந்து கடன் பெற்றவருடைய அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு சொல்லப்பட்டா, அவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும்னு சொல்றாங்க. இது சஹீஹ் புகார்ல வந்து 2287ஆம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து நாம பொறுப்பேற்றுக் கொள்ளணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மார்க் எந்த அளவுக்கு சொல்லுது, அதாவது இறந்து போனவர் வந்து அடக்கம் செய்வதற்கு முன்னால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இவர் மீது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த கடனை யார் பொறுப்பேற்றுக் கொண்டீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மார்க்க வந்து கடனை பொறுப்பேற்கக்கூடிய விஷயத்துல வந்து மார்க்க வந்து அந்த அளவுக்கு வலியுறுத்துது. அவருக்கு யாராவது பொறுப்பேற்காம இருந்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்க, அந்த தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வந்து அவங்க பொறுப்பேற்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்துல வசதி இல்லன்னு சொன்னா, அ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, யாராவது பொறுப்பேற்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்படி யாரும் பொறுப்பேற்காம போனாங்கன்னு சொன்னா, அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவங்க தொழுகை நடத்தாம, இறுதி தொழுகை நடத்தாம, கடந்து சென்று விடுவாங்க. கோபித்துக் கொண்டு போயிடுவாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த அளவுக்கு கடன்ல விஷயத்துல ரசூலுல்லாஹ் வந்து பொறுப்பேற்க சொல்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு பார்த்தோமா இல்லையா, கணவர் இறந்து போயிட்டாரு கடன் வாங்கிப்பட்டு. அதுக்கு பின்னால அந்த மனைவிக்கு அதே கடன் தொல்லை இருந்து, மறுபடியும் அந்த மனைவி வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ள மனைவி, உழைக்கக்கூடிய அ ஆற்றல் உள்ள சிறு வயதுடைய அந்த இளம் பெண் குடும்பத்தோடு தற்கொலை பண்றாங்க. அப்போ வந்து கடனுக்கு பொறுப்பேற்கக்கூடிய விஷயத்துல இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து அடுத்தவனுக்கு நான் ஏன் பொறுப்பேற்கணும் என்று யோசிக்காதீங்க. இது மாரி தற்கொலையை தடுக்கணும்னு சொன்னா, நம்மை போல மனிதர்கள் தான், நம்மை போல மக்கள் தான் ஆசையோட வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. கடன் ஏற்பட்டு என்ன பண்றாங்க, தேவையில்லாம கடன்ல விழுந்து சிரமப்பட்டாங்க. அப்ப அவங்களுடைய அந்த கடனை நம்ம பொறுப்பேற்றுக் கொண்டோம்னா, இது மாரி தற்கொலையை தடுக்கலாம். ஜமாத்துல உள்ள மக்கள் என்ன பண்ணுங்க, அதை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன் வாருங்கள். உங்களுக்கு தான் பொறுப்பு. அப்ப என்ன செய்யணும்? ஜகாத் பணத்த முறையாக வாங்கி, அதை முறையாக வந்து விநியோகம் செய்யுங்க. யார் இப்ப நெருக்கடியில இருக்கிறாங்க, யார் கடன் சுமை அதிகமா இருக்குது, அவங்கள தீர விசாரித்து, ஜகாத் பணத்த கூறுபடாம அப்படியே கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஒரு 2 பேருக்கு, 3 பேருக்கு குடுங்க. 50 பேருக்கு, 100 பேருக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடியத வந்து பிரிச்சு குடுத்தா, அது மாச செலவு கூட போதாது. அப்ப அதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணுங்க, வருஷம் 2 பேரு, 3 பேராக மொத்தமா சேர்த்து, மொத்தமா குடுங்க. பெரிய தொகையை குடுங்க. அவங்களுடைய கடன் முழுமையாக தீரக்கூடிய அளவிற்கு ஜக்காத்த வந்து குடுங்க. அப்படி நீங்க குடுத்தா தான், ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது 3 அல்லது 4, 5 நபர்களை வந்து கடுமையான கடன் சுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து தற்கொலையை தடுக்க முடியும். அத கருத்துல வைங்க. அப்ப ஜக்காத்த முறையாக பங்கு வைத்து, முறையாக குடுங்க. கூறு போட்டு என்ன செய்யாதீங்க, நிறைய பேத்துக்கு குடுத்தோம், இவ்வளவு பேத்துக்கு குடுத்தோம்னு சொல்லி பெயர் வாங்குவதற்காக ஜக்காத்த கூறு போடாதீங்க. முறையாக நிறைவேத்துங்க. அதேபோல வசதி உள்ளவங்க என்ன பண்ணுங்க, அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அன்னைக்கு பாருங்க, தம்பியா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும் பொறுப்பேற்க தயார் இல்ல. அப்ப நம்முடைய உறவினர்களா இருக்காங்க, பக்கத்து ஊரா இருக்கிறாங்க, பக்கத்து வீடா இருக்கிறாங்க, ஒரே ஊரா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த மக்களுக்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு மார்க் என்ன சொல்லுது? சிறந்த நன்மையை சொல்கிறது. அதேபோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கடன் நம்ம வாங்குறோமா இல்லையா? கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்ப செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோட செயல்படுங்க. பின்னால பாத்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வசதி இருந்து உடல் உழைத்து அந்த கடனை வந்து நிறைவேற்றக்கூடிய வசதி இருந்தா, அவர் நிறைவேற்ற வேண்டும். அது தள்ளி போட்டாருன்னு சொன்னா, அது அநியாயமாகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கடன தள்ளி போட்டோம்னா, அது அநியாயம், அநீதின்னு சொல்றாங்க. எனவே வந்து கடன தள்ளி போடக்கூடாது. வசதி வாய்ப்பு இருந்தா, உடல் ஆரோக்கியம் இருந்தா, உழைத்து நம்மால செலுத்த முடியும் என்றால், உழைத்து செலுத்தணும். அது தள்ளி போடுறது அநியாயம் என்று சொல்றாங்க. அதேபோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சஹீஹ் புகாரி ஹதீஸ் வந்திருக்கிறது. உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? தான் பெற்ற கடனை உரிய முறையில் யார் நிறைவேற்றுவாரோ, அவர்தான் சிறந்தவர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கடன் வாங்கிட்டேன்னு சொன்னா, அசால்ட்டா இருக்கக்கூடாது. தள்ளி போடக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? கடன் சுமை அதிகமாகும். கடன் அதிகமாகும். வட்டி அதிகமாகும். அப்ப உடனே என்ன பண்ணுங்க? முடிந்த வரைக்கும் நிறைவேற்ற பாருங்கள். அப்படி யார் முறையாக கடனை நிறைவேற்றுவாரோ, அவர்தான் சிறந்தவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம கடன் பெறுவதை விட்டும் முடிந்த வரைக்கும் தவிர்ந்து கொள்ளணும். அப்படி கடன் பெற்றோம்னு சொன்னா, முறையாக நம்ம என்ன செய்யணும்? கடனை சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்கு முன் வர வேண்டும். இல்லன்னு சொன்னா, தலைக்கு மேல ஏறி கடனுக்கு மேல் கடனாகி, அதிகமான பாரமாகி, இது போன்ற தற்கொலை முடிவுக்கு நம்மை தள்ளிவிடும். எனவே வந்து பாருங்க, நாம முறையாக என்ன செய்யணும்? கடன் வாங்கி நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக வீர வீரமாக அந்த அறப்போர் செய்து ஒருவர் இறந்து போகிறார்ன்னு சொன்னா, அவர் வந்து உயிர் தியாகி ஆகிவிட்டார். அந்த தியாகியுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் சொல்றாங்க. யுஃபர் லி ஷஹீத் குல்ல தம் இல்ல தைன். ஒரு உயிர் தியாகிக்கு மார்க்கத்திற்காக, மக்களுக்காக, மக்களை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்த அந்த உயிர் தியாகியுடைய
எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஆனா இல்லத்தை கடனை தவிரன்னு சொல்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு கடன் மனிதர்களை பழிவாங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றாங்க, கடன் வாங்காதீங்க. நீங்க மார்க்கத்திற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்து, அறப்போர் செய்து நீங்க உயிர் தியாகம் செய்தால் கூட அல்லாஹ் இந்த கடனை சுமையை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான் என்று சொல்றாங்க. அப்ப எனவே கடன் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம இதையெல்லாம் கவனிச்சு நம்ம என்ன செய்யணும், இரு தரப்பிலும் நம்ம கவனிச்சு செயல்பட்டா மட்டும்தான் இது மாதிரியான உயிரிழப்பை விட்டு நாம் தடுக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் பெறுவதை விட்டும், அதிக லாபம் பார்ப்பதற்காக, சுகபோக வாழ்க்கைக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் பெற்று அனுபவமில்லாத வேலை செய்து தேவையில்லாம மாட்டிக்கொண்டு கடைசியில் தற்கொலை வரைக்கும் போவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல இஸ்லாமிய சமுதாய மக்கள், செல்வந்தர்கள், ஜமாத்தார்கள், இயக்கவாதிகள் எல்லாரும் என்ன செய்யுங்க, இது மாதிரி கடன் பட்டவங்களை தீர விசாரித்து அவங்களுக்கு முடியுமான உதவி செய்யுங்க. இப்படி எல்லாம் நம்ம சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் இது மாதிரியான இழப்பை நாம் தவிர்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.